ஹாய், நான் டாக்டர் விஜயகுமார், ஜென்ரல் ஃபிசிஷியன் ஃப்ரம் தாமஸ் ஹாஸ்பிட்டல், புளியங்குடி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெயிட் லாஸ் ஆகுறது டேஞ்சரஸா? ஆமாம். 6 மாதத்தில் உங்களோட பாடி வெயிட்லேருந்து 5%, அதாவது நீங்கள் 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 கிலோ 6 மாதத்தில் ஃபாஸ்ட்டாக டயட் எதுவும் பண்ணாமல், எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாமல் குறையிறீங்க, இல்லைன்னா சடனாக ஒரு 5 கிலோவுக்கு மேலே வெயிட் லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டேஞ்சர் சைனாக கூட இருக்கலாம். ஸோ இது எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டயட் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாத ஒரு வெயிட் லாஸ் வந்து கூட அசோசியேட்டடாக இருக்கிற சிம்டம்ஸை பொறுத்து அது வந்து டிபியாக இருக்கலாம், ஹெச்ஐவி நோயாக கூட இருக்கலாம், டயபெட்டிக் காமனாக சுகர் வந்தவங்க நிறைய பேர் வெயிட் லாஸ் ஆவாங்க, அன்கண்ட்ரோல்டு சுகர் இருக்கவங்க, கேன்சராக கூட இருக்கலாம். ஸோ அப்போ என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ஆகுது, அவங்களுக்கு அசோசியேட்டடாக நிறையா வந்து யூரின் அடிக்கடி பாஸ் பண்ணுறாங்க, ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னா அவங்களுக்கு டயபெட்டிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா, ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுது, பசியே எடுக்க மாட்டேங்குது, டெய்லி சாயந்தரம் காய்ச்சல் வருது, நைட்டு தூங்கும் போதெல்லாம் வேர்க்குது அப்படின்னா அவங்களுக்கு டிபியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இல்லை எனக்கு நான் பசியே எடுக்க மாட்டேங்குது, நிறைய வெயிட் லாஸ் ஆகுது, எலும்புலாம் ரொம்ப தெரிய ஆரம்பிக்குது, அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம கேன்சர் ஸ்கிரீனிங்குமே ரொம்ப அவங்களுக்கு கன்ஃபார்மாக பண்ணி பார்க்கணும். பிகாஸ் கேன்சரும் ரொம்ப வெயிட் லாஸ் தான் காசு பண்ணும். ஸோ நார்மலாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து கொழுப்பு தான் வந்து உடம்புல இருந்து கரையும். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது நோய் இருக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ் ஆச்சுன்னா அவங்களோட மசில் வந்து குறைய ஆரம்பிக்கும், அதாவது சதை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்காக இதுக்கு நம்ம என்னென்ன எவால்வேஷன் ஃபர்தராக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் உங்களுக்கு ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். அவங்க ஒரு சின்ன பேசிக் டெஸ்ட் மூலமாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இது மூலமாக நீங்கள் உங்களோட ஃபர்தராக டிசீஸை வந்து ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் ஆகுது நல்லது தானே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நாள் இருக்காதீங்க.